எல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் வந்து தரிச்சு நிற்கிறதா. கரும்பலகையோட மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓலையால் வேயப்பட்டு நல்ல வாழை தோட்டங்கள் வச்சிருக்கு பாருங்க. இப்போ மழை பெய்யல, கொஞ்சம் மழைக்கு போனது இந்த புயல். இப்போ தொழிலெல்லாம் வந்து அப்பப்போ சாப்பிட்றதுக்கு தான் மடலில் மீனவெல்லாம் குவிச்சு வச்சு கிடக்கு. இதில் இருக்கிற இந்த கையில் இந்த ஆதார வைத்தியசாலை முழங்காவில் வந்து பைக்குகள்லாம் நிற்கிது. டியோ பைக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 ரூபா டிஸ்கவுண்ட்டும் சிலது கொடுத்துருக்கணும். இந்த முழஞ்சல் நிலையம் விநாயகபுரம். ஸோ அதுக்கு ஐடி லேப் ஆய்வுக்கூட வசதிகள் எல்லாம் காவில் மகாவித்யாலயம் பாடசாலை இந்த இலச்சனை அதுக்கு உள்ளுக்க தான் ஒரு முக்கியமான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த நாசிகுடா அதோட வந்து இந்த முழங்காவில் பிரதேசங்களை தான் வந்து இந்த காணொலி மூலம் பார்க்க போகிறோம். இந்த 2 இடங்களுமே தெரியும், உண்மையிலேயே யுத்தத்தால் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்ட இடங்கள். இப்போ இந்த 16 வருடங்கள் கடந்து வந்து நாங்கள் 17வது வருடத்தில் நிற்கிறோம். இப்போ வந்து இந்த இடங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதை வந்து இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணம் பஸ் தெரிப்பு நிலையம். ஸோ மன்னருக்கான பேருந்து வந்து நிற்கிது. ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட். என்ன பார்த்தீங்கன்னா கைதடி பிள்ளையா கோயில். சாவச்சேரி பேருந்து நிலையம். இதால் எப்படியே தெனங்கலப்பு வழியால் தான் நாங்கள் முழங்காவில் போகிறோம். இதில் இந்த பகுதியில் பார்க்குற நெல் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு வழியில் வந்துட்டுது. அறுவடைக்கு தயாரான நெல்லில் நிற்கிது. என்ன மாதிரி இருக்குண்டு தெனங்கலப்பு பிரதேசத்தால் இப்போ நாங்கள் பயணித்து போய் கொண்டிருக்கிறோம். சங்கப்பட்டி பிரதேசத்தை கிட்ட வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்கப்பட்டி பாலத்தால் போகுது. சங்கப்பட்டி பாலம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ பூநகரி வயல்வெளியல். பூநகரி பிரதேசத்துக்கு வந்துட்டோம். பூநகரி ஏஜி ஆஃபீஸ் நினைக்கிறேன். அங்கால வந்து இங்கே பியூசி ஏடிஎம் ஒன்றும் இருக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெரிகிற இந்த வீதியால் போனோம்னா கிளிநொச்சிக்கு போகலாம். பரந்தனில் போய் அப்படியே கிளிநொச்சிக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி நாங்கள் வந்து இடதுபுறம் திருப்பி வந்து மன்னார் நோக்கி போகுது பேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முழங்காவில் பிரதேசத்துக்கு வந்து இறங்கிட்டோம். முழங்காவில் சந்தையை தான் வந்து பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பழங்காலத்தில் டிசைன் பண்ண போட் வந்து பொது சந்தை முழங்காவில் பூநகரி என்று கிடக்கு. இப்போ போய் சந்தையை பார்ப்போம். சந்தைக்குள்ளே போய் பார்ப்போம். மரக்கறியெல்லாம் வச்சிருக்கு. மற்ற காய்கறிகளை வச்சு விற்று கொண்டிருக்கணும். நல்ல சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். இந்தியாவில் வந்து வெத்திலை கடை, வெத்திலை இருக்குது. அதோட அன்னாசி பழங்கள் இருக்குது. அங்காலயம் வந்து மரக்கறி கடை ஒன்று தான். எங்கே பண்ணா நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த முழங்காவில் சந்தையில் வந்து வியாபாரம் செய்கிறீங்க? இங்கே முழுக்குடியேற்றம் வந்து 2011 பிறந்த நாங்கள் இங்கே முழங்காலில் வந்து உற்பத்தி செய்கிறோம் மரக்கறிகள் எல்லாம். நீங்கள் இப்போ எப்போ இடம்பெயர்ந்து போனது? 2008. இப்போ சொந்த இடம் முழங்காவில். இப்போ திரும்ப வந்து இங்கே இருக்கிறீங்க. இப்போ என்ன மாதிரி இங்கே நிலைமையில இந்த மரக்கறியில் விலையால் கட்டுப்படியாத விற்பனைக்கு? இப்போ மழை பெய்யல, கொஞ்சம் மழைஞ்சு போனது. இந்த புயலுக்கு பிறகு புயல் இதுவரை வந்தோன்னா கொஞ்சம் வளைஞ்சது. இப்போ திரும்ப மரக்கறி கொஞ்சம் ரங்க மார்க்கெட்டில் வந்துட்டுது. இப்போ மார்க்கெட்டில் வந்து இங்கே இந்த பகுதியில் கூட விலையண்டா என்ன இதை சொல்லுவீங்க? இப்போ கூடுதலாட்டா பச்சை மிளகா, கறி மிளகா, பச்சை மிளகா அதுவெல்லாம் இப்போ திருப்ப கொஞ்சம் புயல் நேரம் வந்து என்ன மாதிரி இருந்தது? நவம்பர் டிசம்பர் மாதங்களில் என்ன மாதிரி இருந்தது?
அதில் கொஞ்சம் மரக்கறிகள் கொஞ்சம் விலையாக கிடந்தது. தமிழ் சாமானோட இங்கே வாரது. தமிழ் சாமான் அங்கே இந்த எடுக்கிற நீங்கள் இங்கே சந்தையில் கொண்டு வருவாங்களா? இல்லை அது குறுவாட்டு இலக்கிய வாகனங்கள் இங்கேருந்து போகிறது. அங்கேருந்து போகிறது கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்ப வரவழைக்கிட்டு இருப்பாங்க. கத்திரிக்காய் எவ்வளோ போகுது கிலோ? கத்திரிக்காய் இந்தியான் விலை வந்து 400 ரூபா கிலோ. இந்தியான் முதல் 1200 எல்லாம் போனோம். அதுதான் விற்றது. இந்தியா கொஞ்சம் இப்போ இறக்கிட்டு வரவழைக்கிட்டு. இது உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 220 ரூபா. இது அந்த ஊருக்கிழங்குன்னு சொல்கிறதா இல்லை ஒரு இது பாகிஸ்தான். கோஞ்சி இங்கே கோஞ்சி எவ்வளோ கிலோ? கோஞ்சி கிலோ 500 ரூபா. இப்போ வந்து இங்கே இங்கே இந்த எடுக்கிற இந்த பக்கத்தில் பக்கத்தில் இந்த நீங்கள் இங்கே செஞ்சு இங்கே முழங்கால் போஞ்சி முழங்கால் ஆக்கள் கொண்டு தர இங்கே உற்பத்தி இருக்குது. எங்கட முழங்கால் பிரச்சனை இல்லை. தோட்டங்கள் செய்ய கொள்ள இங்கே வந்து நாங்கள் யாழ்ப்பாணமும் போகிறது மரக்கறி. கரிமுலை வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சாமான்? இது வெங்காயம் இஞ்சியல் மற்றது அந்த தேசிக்காய் எல்லாம் கிடையாது. லீக்ஸ் என்ன எவ்வளோ போகுது இப்போ கிலோ? லீக்ஸ் இந்தியாவில் வந்து 500 ரூபா கிலோ. 500. பைத்தங்க இது 1/4 கிலோ அப்படி அடி வச்சுக்கிறீங்க? பைத்தங்க வந்து கிலோ இந்தியான் விலை வந்து 400 ரூபா. சரி அண்ணா, நன்றி. ஐயா வணக்கம். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த முழங்கால் சந்தையில் வேலை செய்கிறீங்க? 2013 முதல்ல பிறந்தலேருந்து எங்களோட புறப்படம் இங்கே தானே? மண்டது இப்போ இங்கே இடம்பெயர்ந்து வந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இப்போ நிலைமையில் வந்து மரக்கறிகள் விற்கிறது வந்து ஓகே இருக்கா? இப்போ விலையல் லாப நட்டங்கள் என்ன மாதிரி? பெருசாக மழை நேரங்களில் இப்போ மரக்கறியெல்லாம் எங்கே எடுக்கிற நீங்கள்? இது வரலாம் தமிழ்லேருந்து இங்கே கொண்டு வந்து எடுக்கிறேன். பாயணத்தில் வரேன். இப்போ இங்கேருந்து எடுக்கிறேன்டா, இங்கே செஞ்சு எடுக்கிறேன். கத்திரிக்காய் எல்லாம் எவ்வளோ இது கிலோ? 500 ரூபாய்க்கு கூடி குறையிறா அப்படியே? முதல்ல எவ்வளோ வித்த இந்த மார்கழி மாதங்கள்? உருளைக்கிழங்கு கிலோ பரவாயில்ல. இப்போ என்ன மாதிரி இங்கே வந்து வாங்குற ஆக்கள் இங்கே எந்த பகுதி ஆக்கள் பெரும்பாலும் பாருது? வந்து வாங்குற. சரி ஐயா, நன்றி. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மரக்கறி சந்தையை பார்த்துட்டு மீன் சந்தை பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆட்டிறைச்சி கடை ஒன்றும் இருக்குது இங்கே முழங்காவில் பகுதியில். இந்தியாவில் வந்து கோழி இறைச்சி கடை நினைக்கிறேன், அதுவும் இருக்குது. ஸோ மீன் சந்தைக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீலக்கால் நண்டுகள் நிற்கிது. நீலக்கால் நண்டுகள் பிடிச்சி வச்சுக்கினா அவர் சொன்னார் வந்து இது வந்து இப்போ 800 ரூபாய்க்கு குடிக்கிற மாட்டேன் கிலோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மடலில் மீனெல்லாம் குவிச்சு வச்சு கிடக்கு. இதில் இருக்கிற அந்த கயல் மீனும் மடலில் மீன் நினைக்கிறேன். இது வந்து பாறை மீன் அதுவெல்லாம் இருக்குது. அப்படியே அண்ணா, நீங்கள் எவ்வளோ காலம் இந்த முழங்காவில் சந்தையில் வியாபாரம் செய்கிறீங்க? 13 வருஷம். முதல் பிறந்தாலேருந்தே முழங்காவில்லாண்ணா? நான் சொந்த இடம் ஆச்சுக்கூடாதான். இப்போ இடம்பெயர்ந்து போய் வந்த அப்படியே இல்லை இங்கே தானே? இடம்பெயர்ந்து எங்கே போயிருந்தீங்க? வெள்ள முள்ளி வாய்க்கால். இப்போ மீனவெல்லாம் எந்த கடை தான் இது? மீன் வந்து நாச்சு கூட கடலாம். நீங்கள் பிடிச்சி விற்கிறதா இல்லை வியாபாரியில் மீனை பிடிக்கிறதும் வாங்கியும் விற்கிறேன்? நீங்கள் எவ்வளோ நண்டுகள் நீங்கள் கிலோக்கா கொடுக்குற? நீங்கள் கிலோக்கா கொடுக்குற? நீங்கள் கேட்குறேன். நண்டு வந்து எக்ஸ்போர்ட் நண்டு. அது ஒரு விலை. எக்ஸ்போர்ட் நண்டு வந்து எடுக்கிறவையா வந்து இங்கே கூலரில்? எக்ஸ்போர்ட் நண்டு எடுத்தோம். இது நீலக்கால. இது எவ்வளோ போகுது? இது எவ்வளோ போகுது? இப்போ இது வந்து விலை குறைவு தான். இது வந்து இங்கே சந்தையில் விற்கிறது 1000, கரைக்கடையில் 700-800 கிலோ. இப்போ இதை ஒட்டி தானே? இது எவ்வளோ போகுது இப்போ? இது வந்து இப்போ இன்றைக்கு சந்தை விலை வந்து இது 450 ரூபா கிலோ. இங்கே நான் 500 ரூபா விற்கிறேன். இது வந்து 1200 பாரு. பெரிய பெரிய மீனவளம் பிடி வர்றதா இல்லை? பெரிய மீன்கள் இங்கே நம்மளோட சந்தைக்கு பெரிய மீன் பொருத்தமில்லை. இப்போ பிடி வர்றதா பிடிபடும். அது கூட நீங்கள் என்ன போட் வந்து போகிறோண்டா எண்ணெய் போட்டா இல்லாட்டி வலிச்சு எண்ணெய் போட்டு
அப்போ எனக்கு கட்டுப்படி ஆகுதா இப்போ மீன் வியாபாரம்? என்னடா இப்போ தொழில் எல்லாம் வந்து அப்பப்போ சாப்பிட்றதுக்கு தான் முயற்சி, வேறு ஒன்றும் இல்லை. மேலதிகமாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வியாபாரம் பண்ணாலும் வந்து தொழில் இருந்தாலும் சரி. மேலும் மேலும் அப்படியே கடலில் தான் இருக்கலாம். தொழிலாளி இருந்தாலும் சரி, வியாபாரி இருந்தாலும் சரி. இப்போ உழைச்சி இப்போ சாப்பிட்றோம், அவ்வளோ இல்லை. சேமிக்கிறதுக்கு கொண்டு வரா. ஏன்டா ஒரு தொழிலாளி 3 மீனட்டி கொண்டு வருவாங்க, தொழிலுக்கு போவாங்க. இல்லை இன்ஜின் அப்படியே கணக்கு பிரச்சனை. இறால் எவ்வளோத்தை கொடுக்குறீங்க? இறால் இது வந்து 1600 ரூபா போகும். எவ்வளோ தேமோ இல்லை கிலோ கிலோ? அரை கிலோ 100 ரூபா கொடுக்கும். சரி அண்ணா, நன்றி காய்ச்சது. இந்த மீன் மார்க்கெட்டுக்காக வெளியில் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இந்த முழங்காவில் சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள், அதாவது அருகில் உள்ள கிராமங்கள் எல்லாமே வந்து, அதாவது இழுப்பக்கடவைக்கும் ஊரடிக்கும் இடையில இருக்கிற அனைத்து குடும்பங்களுமே கிராமங்களுமே வந்து இந்த சந்தையை தான் பிரதான சந்தையாக கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து இந்த சந்தையை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2011ஆம் ஆண்டு கட்டி கொடுக்கப்பட்டன்னு சொல்லினோம். சில இடங்களில் 2013 சொல்லினோம். அந்த மாதிரி எந்த ஒரு டெவலப்பும் இல்லாமல் தான் பெரும்பாலும் இருக்குது. இந்தியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோசரி ஐட்டங்கள், புளியல், மற்றது பருப்பு, தேங்காய் அப்படிலாம் இருக்குது. அங்கால வந்து இந்த ஃபேன்சி கடையில் இருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த முழங்காவில் சந்தைக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கடை ஒன்றும் இருக்குது, ஆனால் அது பூட்டி இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஃபேன்சி ஐட்டங்கள் இருக்குது. ஒரு பெரிய ஒரு ஃபேன்சி கடை ஒன்று இருக்குது சுத்த வேற. ஸோ அதில் பாத்திரங்கள்லேருந்து சகல சாமானமே வந்து வச்சிருக்கணும். இந்தியாவிலையும் ஒரு பழக்கடை ஒன்று இருக்குது. இதில் அப்படியே பழங்கள் விற்கிற கடையெல்லாம். ஸோ அப்படியே வந்து நாங்கள் இப்போ சந்தையை விட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த வீதி, இந்த முழங்காவில் பிரதேசம் எதில் அமைஞ்சிருக்கேன்டா, இப்போ வந்து A32 வீதி இந்த அழைக்கப்படுற பூநகரிலேருந்து மன்னார் நோக்கி பயணிக்கிற அந்த வீதியில் தான் இப்போ முழங்காவில் பிரதேசம் அமைஞ்சிருக்கு. இதில் இருந்து நிறைய ஷோட் ரூட் எல்லாமே இருக்குது. இந்த முழங்காவில் பிரதேசம் வந்து உண்மையிலே கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே தான் வருகுது. நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாசிக்குடா சந்தி. ஸோ இதால் வந்து இடதுபுறம் திரும்பி போனால் 2 கிலோமீட்டரில் நாசிக்குடா, அங்கால பார்த்திங்கன்னா 29 கிலோமீட்டர் பயணித்தா பூநகரியை வந்து அடைஞ்சு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் இருக்குது, ஒரு பெரிய எரிபொருள் நிரப்பு நிலையம் உண்டு. பார்த்திங்கன்னா மன்னாருக்கான ஒரு பேருந்து ஒன்று வந்து நிற்கிது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசிக்குடா சந்தி என்று சொல்கிறது. இந்தியாவில் போனீங்கன்னா இப்படியே 2 கிலோமீட்டரில் வந்து நாசிக்குடா பகுதியை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நாசிக்குடா சந்தியில் தான் வந்து இந்த இலங்கை வங்கின முழங்காவில் கிளை வந்து இருக்குது. அப்படியே பக்கத்தில் வந்து இந்த ஃபேன்சி கடைகள் இருக்குது. ஆனால் இந்த பாடசாலை காலத்தில் தவணை மாறுதுன்றதால் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கடையில் வந்து 5 கட்டு கொப்பியெல்லாம் 140 ரூபா குறைச்சிருக்கு. நமக்கு அதாவது கிட்டத்தட்ட 55 ரூபா குறைச்சி போட்டிருக்கு. அதோட கொப்பியெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கு. ஆடைகளுக்கும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி காட்டியிருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த டிவிஎஸ்ன்ற ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது. 2 பைக் வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். ஸோ இந்தியாவில் இந்த ஹார்ட்வேர் கடைகள் எல்லாம் வந்திருக்குது. முழங்காவில் பகுதியிலேயே ஒரு பெரிய சாப்பாடு கடை உண்டு. இங்கே தான் வந்து இந்த பேருந்துகள் தரிச்சு நிற்கிறது, மன்னருக்கான பேருந்துகள். அதேமாதிரி இந்தியாவில் அந்த ஃபோன் ஷாப் ஒன்று இருக்குது. அதே நேரம் புக் ஷாப் ஒன்று இருக்குது. இது இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹார்ட்வேர் கடை ஒன்று இந்த நாசிக்குடா சந்தையில் இருக்குது. ஸோ இங்கே இருந்தே வந்து இந்த வீடு கட்டுறண்டாலும் சரி, ஏனைய தேவையில்லாலும் சரி, இந்த சாமான்களை பெற்றுக்கொள்ளலாம். சில நேரங்களில் வந்து கிளிநொச்சி யாழ்ப்பாணத்தை தான் போய் முதல் எடுத்துக்கொண்டு இருந்த நினைக்கிறேன். குறிப்பிட்ட அளவு ஹார்ட்வேர் ஷாப்புகள் இந்த முழங்காவில் பகுதியிலே வந்துட்டுது. ஸோ இந்த நாசிக்குடா சந்தை அண்மிச்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்கலாம். அங்கால பின்னுக்கும் வந்து பஸார் மாதிரி இருக்குது. போய் பார்ப்போம். பில்டிங்குக்கு மேலே நிற்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், மேலேயும் வந்து அப்படியே பஸார் மாதிரி கடைகள் வந்து வர்த்தக நிலையங்கள் வந்து கட்டி கொடுத்துருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஒரு கிழமை நாள் தான் நான் திறக்கலைன்னு தெரியலை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. மின் கம்பியில் பாருங்கள், இன்னும் வந்து சில அப்படியே நேர்த்தியான இணைப்புகள் வழங்கலை. பிரச்சனைக்குரிய மாதிரி தான் கிடக்கு. இங்கே ஒரு ஃபோன் ஷாப் ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பீக்கர் எல்லாம் வச்சுக்கணும்.
ராஜா ராணி ஃபோன் ஷாப் அண்ட் ரிப்பேரிங், கேவி மோட்டர்ஸ் அண்ட் இந்தியாவில் ஒரு கடை, டயர் அதுவெல்லாம் வச்சுருக்குது. சிவசக்தின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு க்ரோசரி கடை உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா மாரியம் டெக்ஸ்ன்னு ஒரு உடுப்பு கடை உண்டு. அதுக்கு பொங்கலுக்கு தேவையான பானைகள் எல்லாம் வந்து இப்போவே வச்சுக்கணும். நல்ல சைஸான பானைகள் இருக்குது. இந்தியாவில் ஒரு தூய்ச்சக்கரை வண்டி கடை ஒன்று இருக்குது. புது சைக்கிள் எல்லாம் இறக்கி வச்சுக்கணும். அப்படியே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாசிகுடா சந்தியில் இருக்கிற முச்சக்கரை வண்டி தரிப்பிடம் இருக்குது. இந்தியாவிலேயே வந்து ஒரு சாப்பாட்டு கடை அப்படி இருக்குது. சைக்கிள்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் டிமாண்டாக போன சாமான் தான். இப்போ என்ன ப்ரைஸ்ன்னு தெரியல, இங்கே வச்சிருக்கணும். அப்படியே வந்து நிறைய சாப்பாடு கடையெல்லாம் இருக்குது. நிறைய சாரதிகளும் வந்து இந்த இடத்த தான் மதிய உணவுகளை அருந்த விரும்புகிறாங்க. ஒரு பேக்கரி உண்டு நினைக்கிறேன். அப்படியே தொடர்ச்சியாக போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து முழங்காவில் நாசிக்குடா சந்தி பேருந்து தரிப்பிடம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஷன், என்ன பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டியிருக்கு. ஆனால் பேருந்துகள் எல்லாமே வந்து அங்கே தான் தெரிக்குது, நாசிக்குடா சந்திக்கிட்ட, நாசிக்குடா வீதிக்கு பக்கத்தில். ஸோ இந்தியாவிலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குது, உடுப்பு கடை ஒன்று, பக்கத்திலேயே வந்து ஒரு சாப்பாடு கடையும் இயங்கி கொண்டு இருக்குது. டனு புத்தகசாலைன்னு ஒரு கடை ஒன்று இருக்குது. நாங்கள் இப்படி இந்த இதால் நேராக போயிட்டு வரைக்கும் பார்த்தேன். என்ன விஷயம்னு நான் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது 200 பேஜ் காப்பி 12க்கு 120 பேஜ் காப்பி 6 இலவசம் மட்டும் போட்டிருக்கேன். அதேமாதிரி B5 12க்கு B5 காப்பி 5 80 பேஜில் வந்து இலவசமாக கொடுக்கணும். நிறைய டிஸ்கவுண்ட்கள் போட்டு காட்டியிருக்கணும். ஒரு ஃபேன்சி கடை உண்டு. அதே நேரம் விசேட விலைக்களவில் கொப்பிகள் உண்டு. அதைத்தான் வந்து இதில் போட்டு காட்டியிருக்கணும். ஸோ ஒரு பெரிய ஒரு ஷாப் ஒன்று தான், ஃபேன்சி கடை ஒன்று. அப்படியே முழங்கால் சந்தைக்கு அருகிலே இந்த கடை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நாசிக்குடா சந்தைக்கு அருகிலேயே வந்து ஒரு 3 மாடிகள் கொண்ட மாதிரி ஒரு பெரிய கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இது தனியாட்டையா இல்லை பெருசாக வேண்டியான்னு தெரியலை. இதில் வந்து இந்த சந்தை தொகுதியெல்லாம் அமைச்சு கொடுத்தா வந்து நல்லா இருக்குது. இங்கால வந்து சில கடை தொகுதிகள் வந்து கட்டி கொடுத்துருக்கணும், சிலது தான் ஓப்பனில் கிடக்கு. இங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வைக்கிற பைப் மேட்டர் அதோடு சேர்ந்த மாதிரி இந்த டேங்க் எல்லாமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஹார்ட்வேர் ஷாப் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே டிவிஎஸ் ஸ்டோர் ரூம் இருக்குது. கிட்ட போய் பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ஷாப், சத்யா ஹார்ட்வேர் நினைக்கிறேன். பெயிண்ட் எல்லாம் இருக்குது. இதான் வந்து இந்த டிவிஎஸ் ஸ்டோர் ரூம். ஸோ இந்த ஸ்டோர் ரூம்ன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா JK மோட்டர்ஸ். ஸோ நிறைய பைக்குகள்லாம் நிற்கிது, டியோ பைக்குகள்லாம் நிற்கிது. அதே நேரம் வழியில் வந்து இந்த பேர் எனக்கு தெரியல, இந்த பைக்கெல்லாம் நிற்கிது. இதே இப்போ பார்த்திங்கன்னா 4 லட்சம் ரூபாவாம், அங்காலும் 7 லட்சம் ரூபா. ஸோ பைக்கின் விலையெல்லாம் சரியான கூட இங்கே. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து சோளம் மீத்து கொண்டிருக்கேன். போய் சோளம் வாங்கி பார்ப்போம். நல்லா உரிச்சு போட்டிருக்கு. சோளம் ஒன்று வாங்கிட்டோம். என்ன சொல்கிறது, செடியாக நல்லா முத்தின ஒரு சோளம் தான், அந்த மாதிரி சுடுகுது. சுட சுட சோளம், மழையும் லைட்டாக தூடுற மாதிரி இருக்குது. அதுதான் அந்த வீதிக்கரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று பார்த்தேன். நல்ல வடிவாக இருந்துச்சு. பாருங்க, இன்னும் தென்னை மரங்கள் நிறைந்த ஒரு சோலையாக இருக்குது இந்த வீடை பார்க்க. அப்படியே சுற்ற வர தென்னை மரங்கள்லாம் வச்சிருக்கணும். ஒரு அளவான வடிவான வீடு உண்டு. தொடர்ந்து பயணிப்போம். இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு கடை தொகுதி ஒன்று கீழே மேலேயுமா இருக்குது, உடுப்பு கடைகள். ஸோ ஆடை கடைகள் ஒன்று தான் இருக்குது அதில். ஸோ மாபெரும் மலிவு விற்பனைலாம் போட்டு கிடக்கு. இந்த பில்டிங் ஃபுல்லாகவே இந்த உடுப்பு கடைலாம், மேலேயும் வந்து கடைகள் இருக்குது. இந்த மாதிரி இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முழங்காவில் பகுதியில் இந்த நாவலர் ரோட் அதுக்கு அருகிலேயே வந்து இந்த உடுப்பு கடைகள் இருக்கிறத பார்க்கலாம். இங்காலையும் ஒரு சிற்றுண்டி கடை ஒன்று இருக்குது, தள்ளு வண்டி கடை மாதிரி. இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு கடைகள்ன்ற தொகுதியெல்லாம் கிடக்கு. இந்த துணிக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா அவதானிக்கலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட்லேயே இந்த விநாயகபுரம் விவசாயிகள் கூட்டுறவு சங்கம் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. அதையும் வந்து அவதானிக்கலாம். ஸோ இந்த கடைகளுக்கு எதிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்காவில் பகுதியில் போலீஸ் நிலையம் இருக்குது. இப்போ இந்தியாவில் எல்லாம் நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கணும் சாமான்களுக்கு. ஸ்டூடியோ கடை உண்டு, அங்கால ரோயல் கேலரி உண்டு, அதுவும் ஒரு ஃபோட்டோஸ் பேக் கடை உண்டு. ஸோ விரத இறுதியை முன்னிட்டு மாபெரும் விலை கழிவு பிக் சேல் போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அவனுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 9,000 ரூபா கழிச்சிருக்கணும். அந்த மாதிரி இது 15,000 வந்து 12,000 முடிக்கணுமா, அப்படி நிறைய சேல்ஸ் போட்டிருக்கு இந்த ஃபேன்சி கடையில். இங்கே பாருங்கள், இந்தியாவிலையும் வந்து டிஸ்கவுண்ட் வெட்டியிருக்கணும். இந்த டேபிள் ஃபேனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3,500 டிஸ்கவுண்ட். ஸோ கேஸ் குக்கர் அப்படின்ட்டு தையல் மிஷின், அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு எல்லாம் கிட்டத்தட்ட 10,000 ரூபா டிஸ்கவுண்ட்டும் சிலது கொடுத்துருக்கணும் இந்த முழங்காவில் பகுதியில். இந்த வாஷிங் மிஷினை பார்த்திங்கன்னா 10,000 ரூபா கிட்ட வெட்டியிருக்கணும். ஒரு பெரிய ஒரு ஃபேன்சி கடை உண்டு தான். ஸோ அங்கே தான் வந்து முன்னுக்கு இந்த ஐட்டங்களுக்கு வந்து சேல்ஸ் போட்டிருக்கணும். முழங்காவில் போலீஸ் நிலையத்துக்கு எதிரியே இருக்குது இந்த கடை. சோஃபா சிட்டி எல்லாம் வச்சுருக்கு, சின்ன சோஃபா எல்லாம் இருக்குது. ஏசி ஐசன்ட் அண்ட் இங்கே முடுப்பு கடையில் கிடக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் கடையில் நீ இப்படியே நாங்கள் முழங்காவில் பிள்ளையார் கோயிலை நோக்கி இப்படியே பயணிக்க போகிறோம். ஐயா ஒரு ஆள் மீன் வியாபாரம் செஞ்சு போட்டு போய்கொண்டிருக்கிறார். 2 பக்கமுமே வந்து கிட்டத்தட்ட மரங்கள்லாம் இந்த வீதியில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கண்டுகள் விற்கிற ஒரு பூங்கனி சோலை ஒன்று இருக்குது. முழங்காவி பிரதேசத்தில் இப்போ தான் இதை பார்க்குறேன். நிறைய பூங்கண்டுகள் இருக்குது. பக்கத்துலேயே வந்து இந்த பிளாஸ்டிக் சாமானும் விற்கிற கடை போல் அதுவும் இருக்குது. நாவலர் வீதிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருபரன் வீதி அடுத்த வீதி இருக்குது. ஸோ இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தென்னை மரங்கள் வச்சு, இதில் வெளியில் நான் நினைக்கிறேன் தேக்கு மரம் எல்லாம் வச்சு ஒரு நல்ல பூஞ்சோலை ஆக்கி வச்சுக்கினேன். ஸோ ரோட்டு முழங்காவில் பிள்ளையார் கோயிலை நோக்கி போகிற இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இடையில எல்லாம் வந்து இப்படி ஃபேன்சி கடையில் போட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து இந்த மன்னார் வசுவெல்லாம் போய் வந்தவன்றிருக்கு. சில கிளிநொச்சி வசுவெல்லாம் போகுது முழங்காவில இருந்து கிளிநொச்சிக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து விநாயகபுரத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் உப அஞ்சல் நிலையம் விநாயகபுரம். ஸோ அதுக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேகம் எல்லாம் இருட்டி கொண்டு வந்துட்டுது, மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த விநாயகபுரம் முழங்காவில் இருக்கிற இந்த வாயில் பணிகளை செஞ்சதை. ஸோ அந்த இடம் தான் எப்படி இருக்குது. இந்த துயிலும் இல்லத்துக்கு எதிரிலேயே வந்து ஒரு பாடசாலை ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா முழங்காவில் ஆரம்ப பாடசாலை தான் பாடசாலைன்ற பேர். ஸோ இந்தியாவில் போட்டிருக்கு. ஸோ ஒரு பிரைமரி ஸ்கூல் உண்டு. இப்போ மழை வந்துட்டுது. ஸோ மழையெல்லாம் பெஞ்சு முடிய திரும்ப பயணத்தை தொடர்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய்கள் சின்ன பிள்ளைகளானே விற்கிறதுக்கு வச்சுக்கிறார். தொடர்ந்து பயணித்து கொண்டு போவோம். என்னென்னா இந்த பாடசாலையால் அப்படியே வந்து இந்தியாவில் துயிலம் இருக்குது. அதோட இந்தியாவில் நான் காட்ட வந்த இடம் என்னென்னா ஒரு தனியார் கல்வி நிலையம் நினைக்கிறேன், ஒரு வகுப்பு நினைக்கிறேன். ஸோ அது இந்த வகுப்பறையில் தான் உண்மையிலே இப்படி நான் பார்த்ததில்லை. மற்ற இடங்களில் ஓலையால் வேயப்பட்ட நிலையில் வந்து இந்த வகுப்பறையில் இருக்குது பாருங்கள். ஸோ கரும்பலகையோட மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓலையால் வேயப்பட்டு 3 வகுப்பறைகள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதான் அந்த பகுதி. அப்படியே வந்து கிட்டத்தட்ட 5 கோட்டில்கள் மாதிரி போட்டு இந்த வகுப்பறையில் செஞ்சு வச்சுக்கணும்.
கல்வி நிலையத்தின் பேர் ஒன்றும் எனக்கு என்னென்னு தெரியல, இப்போ இயங்குறதான்னு தெரியல. நாங்கள் பார்க்க தென்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த தர்ம முழக்கம் துடுப்பாட்டு சமர் வந்து முழங்காவில் மகா வித்தியாலயத்துக்கும் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரி இருக்கும் இடையில நடந்திருக்குது. அந்த போஸ்ட் வந்து வச்சிங்கன்னா இது இப்படியே பார்த்தோம்னா இந்தியாவில் தான் இந்த முழங்காவில் மகா வித்தியாலயம் இருக்குது. அது ஒரு நேஷனல் ஸ்கூலாக மாற்றிருக்கணும். உயர்தரம் கொண்ட அனைத்து பிரிவுகளையும் கொண்டு ஒரு பாடசாலை நினைக்கிறேன், போய் பார்ப்போம். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதார வைத்தியசாலை முழங்காவில் வந்து இதால் தான் இங்கே தான் நம்ம இருக்குது. அதாவது நாசிகுடா விநாயகபுரம் பகுதியில் தாண்டி வரைக்கும் இந்த கிளிநொச்சி மகா வித்தியாலயம், மற்றது கிளிநொச்சி மன்னிக்கணும் முழங்காவில் மகா வித்தியாலயம், அதோட வந்து இந்த முழங்காவில் ஆதார வைத்தியசாலை ரெண்டும் இருக்காம போய் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குண்டு. 73 அதாவது கிளி 73 என்ற கிராம சேவையாளர் பிரிவு HOS பகுதியில் மன்னிக்கணும் GSOS பகுதியில் இங்கே இருக்குது. இது நான் நினைக்கிறேன் அந்த பாடசாலை இந்த மைதானமாக தான் இருக்குமாகுமெண்டு. அங்கால பார்த்திங்கன்னா பாடசாலை தெரியுது, பார்ப்போம் போய். ஸோ அந்த பாடசாலைக்கிட்ட வந்துட்டோம். முழங்காவில் மகா வித்தியாலயம் ஒரு பெரிய பாடசாலை தான், நிறைய லேப் வசதிகள் எல்லாம் இருக்கிற ஒரு பாடசாலை. பார்த்திங்கன்னா போர்டை பார்த்திங்கன்னா தெரியும், முழங்காவில் மகா வித்தியாலயம் நேஷனல் ஸ்கூல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முழங்காவில் மகா வித்தியாலயம் பாடசாலையின் இலட்சணை. அதுக்கு உள்ளுக்க தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா, இந்த பாடசாலை போதைப் பொருள் பாவனையற்ற ஒரு புத்திசாலி பிள்ளைகளை கொண்ட பாடசாலையாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே பயணிப்போம். பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐடி லேப் ஆய்வுக்கூட வசதிகள் எல்லாம் கொண்டு அமைஞ்ச ஒரு பாடசாலை, என்னடா நேஷனல் ஸ்கூல்னு சொல்லிடும். ஸோ அந்த வசதி எல்லாம் இருக்கும். இந்த பகுதியில் இந்த பாடசாலை வந்து காணப்படுறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்காவில் பேஸ் ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம். உள்ளுக்கு போய் வந்து அவருக்கு அந்த வைத்தியசாலை கட்டட தொகுதியை மட்டும் பார்த்துட்டு வருவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்காவில் பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டட தொகுதி. நோயாளிகள் நிற்கணும். வைத்தியசாலைக்கு உள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அது வந்து ஓபிடி செக்ஷனாக. பட் இது என்ன சொன்னீங்க, ஏன்னா எமர்ஜென்சி போர்ட்டா? இந்தியாவில் எமர்ஜென்சி போர்ட் ஏற்பாடெல்லாம் இப்போ செஞ்சுருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டலில். இதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓபிடி. அங்கே நாங்கள் பார்த்தது வந்து புது இதான் முதல் இருந்த இந்த ஓபிடிக்கான பிரிவு, அதாவது அவுட் பேஷண்ட் பிரிவு. இதில் அதுக்கான கேட் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. என்ன கோயிலுன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு தானா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஹாஸ்பிட்டல். தங்கி இப்போ முதல்ல தங்கி நின்று சிகிச்சை வரக்கூடிய மாதிரி எல்லா வசதியும் அதே மாதிரி வந்து இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டினதை பற்றி. 2011ஆம் ஆண்டு தான் வந்து கட்டியிருக்கணும். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வந்து இது நிர்மாணிச்சிருக்கணும். இதோட சேர்ந்து இந்த எமர்ஜென்சி யூனிட் எல்லாமே வந்து 2012ஆம் ஆண்டில் கண்டு கட்டப்பட்டதான். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வைத்தியசாலை பகுதியால் வெளியேறி திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த 32 வீதியால் முழங்காவில் பிள்ளையார் கோயிலை நோக்கி தான் வந்து தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம். இங்காலயம் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்த்தக நிலைய தொகுதியெல்லாம் இருக்குது. இதே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் விளையாட்டுக் கழகம் விநாயகர் விளையாட்டுக் கழகம் முழங்காவில் என்று ஒரு கிரவுண்ட் உண்டு, பெரிய கிரவுண்ட் உண்டு. அதோட வந்து ஒரு ஸ்டேடியம் ஒன்று கட்டி வச்சுக்கணும், விநாயகர் கலையரங்கம் முழங்காவில் என்று. கிரவுண்டுக்கு உள்ளதான் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு பில்டிங் தான் இந்த விநாயகர் கலையரங்கம்ன்றது. ஸோ உங்களுக்கு இங்கே பார்க்க அப்படியோ தெரியாது, நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். விநாயகர் விளையாட்டுக் கழகம் முழங்காவில். ஸோ இந்தியாவில் வந்து அந்த நெட்பாலுக்கான இதுவும் வந்து போட்டுக்கிட்டாக்கு. முழங்காவில் பிள்ளையார் கோயிலுக்கிட்ட நாங்கள் இப்போ வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவான இந்த கனரக வாகனங்களும் சரி, இந்த பேருந்துகளும் சரி, இந்த இடத்துல தான் தரிச்சு நின்று இந்த இலைப்பாரி உணவருந்திட்டு செல்றவை இந்த முழங்காவில் பிள்ளையார் கோயிலுக்கிட்ட. ஸோ இதுக்கேற்ற மாதிரி இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய உணவு கடைகள் எல்லாம் இருக்குது.
பார்த்தீங்கன்னா அதில் மன்னார் பஸ் கிளிநொச்சி பஸ் எல்லா பஸ்ஸுமே மன்னார் பேருந்து, அதே நேரம் கிளிநொச்சி பேருந்து, அதே நேரம் தனியாக வண்டி வந்த பேருந்துகள், கார்கள் அண்டு எல்லாமே வந்து இந்த பகுதியில் தான் வந்து தரித்து நிற்கிறதா அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழங்காவில் விநாயகர் ஆலயம். போய் பார்ப்போம் கிட்ட. ஸோ இதுதான் அந்த பிள்ளையார் கோயில். காலை கழுவிட்டு அருள்மிகு செல்வ யோக சித்தி விநாயகர் முழங்காவில் என்று போட்டிருக்கு. கோயிலில் வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு போல், போய் பார்ப்போம். ஸோ சில வேலைகள் வந்து உள்ளே நடந்து ஒன்று இருக்குது. கும்பிட்டு பார்த்தீங்கன்னா வழியில் வந்துட்டோம். ரெண்டாக வந்து இந்த கோயில் வந்து வேலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. திருப்பணி உண்டியல் மாதிரி வச்சுருக்காங்க. கோபுரங்கள் செஞ்செல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்காளி பக்க வாயில் கோபுரம் நினைக்கிறேன் கட்டி கொண்டிருக்கணும். அதே நேரம் மிஞ்சாட்ட ஒரு மடவை மட்டும் கட்டியிருக்கு. அதே நேரம் கோயிலுக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தண்ணி கிணறு இருக்குது. அதில் வந்து தண்ணியை அள்ளி கொண்டு போகணும். இங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரத்துக்கு கீழே பிள்ளையாட்ட திருவுருவ சிலை எல்லாம் வச்சுருக்கு. பார்க்க வடிவாக இருக்குது. முழங்காவில் பிள்ளையார் ஆலயம். அதே நேரம் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளையார் கோயிலுக்கு எதிரில் பார்த்திங்கன்னா இந்த முழங்காவில் பகுதியின் பேருந்து தரிப்பிடம் இருக்குது. ஆனால் இங்கே எந்த பஸ்ஸும் வந்து தரிச்சிருக்கிற மாதிரி தெரியலை. எல்லாமே வந்து அந்த கோயில் அருகெல்லாம் தரிச்சு நிற்கிது. சொந்த விதத்தில் முழங்காவில் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. அப்படியே வந்து அந்த பிள்ளையார் கோயிலெல்லாம் தாண்டி போய்க்க பார்த்திங்கன்னா அன்னபுரம் வீதி என்ற ஒரு வீதி. அந்த வீதிக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா அருள்மிகு முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானம் வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது முழங்காவில் பகுதியில். இல்லை நல்ல வாழை தோட்டங்கள் வச்சுருக்கு பாருங்க. ஸோ நானும் வந்து பார்த்தோன்னா நினச்சேன் கடல் அண்டு, ஆனால் வந்து குளமாக இந்த முழங்கால் பிரதேசத்தில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்காம். ஆனால் வந்து அது கோடை காலத்தில் வந்து வட்டி போடுமா. நான் இப்போ நல்ல தண்ணி நிற்கிது, அதை தான் பார்க்க போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எப்படி விலங்குன்னு தெரியல. அந்த அதான் மாதிரி தெரியுத பண்ட், அந்த பண்டுக்கே போக இல்லாத அளவுக்கு முன்னுக்கு தண்ணி நிற்கிது. ஸோ அதான் அந்த குளம். ஒரு பெரிய ஒரு தேசம்தான் முழங்காவில் குளமா. நெஜப்பாகையில் எவ்வளோத்துக்கு தண்ணி நிற்குமெண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் அந்த பகுதி. ஆனால் இதை தாண்டி வந்து அங்கால போனால் தான் இந்த முழங்காவில் குளத்துக்கு போகலாம். ஆனால் இதுவே வந்து சரியான ஆழமாக தான் இருக்குது, போகிறது ரிஸ்க். குளம் வந்து ஒரு பெரிய ஒரு குளம்தான். அடுத்து வந்து ஒரு சாப்பாட்டு கடைக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரொட்டியும் வந்து கறியும் எடுத்துருக்குறோம் மத்தியான சாப்பாடுக்கு. சாப்பிட்டு வந்து இப்போ வெளியில் வந்துட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் இந்த உள்ளூர் வீதி ஒன்றால் இந்த நாசிக்கூட கடற்கரையை பார்க்க வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் வந்து நான் பார்க்குற முதலாவது மேல் மாடி வீடு கட்டி கொண்டிருக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இதில் ஒரு வீட்டை சுற்ற வர நல்லா கமுக மரங்கள் வச்சுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்காலயம் ஒரு தென்னந்தோட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மண்ணை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு செம்பாட்டம் மண்ணாக இருக்குண்டு. ஸோ இதால் இப்படியே திரும்பி தான் வந்து பயணிக்கணும். இரணினி நகர் வீதி அந்த ரோடால் அப்படியே திரும்பி பயணிக்கிறோம். பாடசாலை ஒன்று இருக்கு அப்படியே விரைக. பாடசாலைன்ற பேர் வந்து பார்த்திங்கன்னா இரணைதீவு ரோபாத்தா வித்யாலயம். இந்த பாடசாலையும் இருக்குது இந்த முழங்காவில் பகுதியில்.
அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. புனித சிவமாலை மாதா ஆலயம் உண்டு. ஒரு பெரிய ஒரு தேவாலய கட்டத்தொழில் உண்டு. நாசிகுடா பகுதியில் இருக்கிற அதாவது இரணை தீவு மாதா கடற்தொழில் கூட்டுறவு சங்கம் அந்த கட்டட தொகுதி அமைஞ்சிருக்கிற அந்த கடல் பகுதிக்கு தான் நாங்கள் இப்போ வந்துருக்கிறோம். இப்போ பார்ப்போம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலம் முறையில் இந்த மீன் கொள்ளளவும் நடைபெறும் நினைக்கிறேன். காளான் பொழுதை வந்தால் பார்த்துருக்கலாம். ஸோ இஞ்சால் இந்த படகுகள் நிற்கிது எல்லாமே சொன்ன மாதிரி வந்து இந்த இன்ஜின் போட்டுகள்லாம். சங்கால பார்த்தீங்கன்னா தொலைவில் ஒரு சர்ச் ஒன்று தெரியுது. மசூதி இல்லை சர்ச் தான். ஸோ இப்படி இந்த பாதை போய்கொண்டிருக்கு. இப்போ ஒரு திறம் இல்லை, வேலையில் தான் சில பேர் வந்து தூர் வாரி கொண்டிருக்கணும். அங்காலயம் வந்து மீன் பிடிக்கிற இடங்கள் இருக்குது நிறைய. ஒரு பெரிய ஒரு மீன் பிடிக்கிற இடம் தான் வந்து இது. இங்கே ஃபியூவல் ஃபில் பண்ணுற எரிபொருள்ன்ற பிள்ளையும் வந்து இங்கே இருக்குது. கடற்தொழிலாளர் சங்கத்தால் வந்து ரன் பண்ணிட்டு வரையினோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த நாசிகுடா பிரதேசத்தில் இருக்கிற இரணை தீவு அந்த இடத்தோட சம்மந்தப்பட்டதான் வந்து இந்த கடற்தொழிலாளர் சங்கம். மற்றது இப்போ நாங்கள் பார்த்த இந்த மீன்பிடி போட்டுகள் எல்லாமே ஆமேலண்ட படமும் போட்டு அதை வந்து பிடிக்க வேண்டாம்ன்ற மாதிரி வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தால் ஒரு போட் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது நான் சொன்ன மாதிரி இரணை மாதா நகர் கடல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கம். காணொலியை வந்து முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முழங்காவில் நாசிகுடாவை சேர்ந்து உங்களோட நண்பர்கள் யாரும் இருந்தீங்கன்னா அவைக்கு மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. வந்து சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.